அனைவருக்கும் வணக்கம். டிஎன்இபி ஜாப்ஸ் டிஎன்இபியில் இருக்கக்கூடிய நியூ போஸ்டிங் வரப்போகுது. 20,000 போஸ்டிங்ஸ் வந்து எடுக்க போகிறாங்கன்னு தெரியும். அது எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, அதே மாதிரி அதில் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. நம்ம ஆல்ரெடி கடந்த வீடியோவிலே சொல்லியிருக்கோம். இந்த போஸ்டிங்ஸை பொறுத்தவரை 20,000க்கும் மேற்பட்ட போஸ்டிங்ஸ் வந்து வரப்போகுது. அதுக்கான அறிவிப்பும் விட்டுட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த ஜூலை மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க போகுது. என்னங்க ஜூலையில் போய் பட்ஜெட் கூட்டத்தொடரா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதுக்கு முன்னாடி இடைக்கால பட்ஜெட் பிப்ரவரி மாதம் நடந்தது. கடந்த திமுக ஆட்சியில் இருந்தபோது அது வந்து டெம்பரரி பட்ஜெட் தான், இடைக்கால பட்ஜெட் தான். ஏன்னாக்கா ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரியில் பட்ஜெட் நடக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஏப்ரல் மேல அந்த எலெக்ஷன் நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகினது. இதை பொறுத்து நியூ கவர்மெண்ட் வந்த பிறகு 2 மாதத்தில் எல்லாத்தையும் தூசி தட்டி எவ்வளோ இருக்குது என்னென்னு பார்த்துட்டு நியூ கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இப்போ அவங்க வந்து ஒரு பட்ஜெட்டை தாக்கல் செய்வார்கள். இந்த பட்ஜெட் மீன்ஸ் இந்த ஒரு வருஷத்தில் நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம், இவ்வளோ காசு இருக்குது, இதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, நாங்கள் என்ன வளர்ச்சி கொண்டு வர போகிறோம், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் இபி பற்றி கிளியராக சொல்லிட்டாங்க, இவ்வளோ போஸ்டிங் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு. இந்த அறிவிப்பை சட்டசபையில் முதல்வர் வெளியிடுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னாக்கா மின்சாரத்துறை அமைச்சர் இதை பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டார். இதுக்கான நோட்டிஃபிகேஷனும் இந்த மாதம் ஜூலை மாதத்தில் உறுதியாக வந்துடும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் தேவையில்லை. ஸோ நோட்டிஃபிகேஷனில் விரிவாக என்னென்னன்றது பார்த்தலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 2020 வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இதில் அசஸர் போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அசஸர்னால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனி டிகிரி முடித்தவங்க எழுதக்கூடிய தேர்வு. ஸோ இபியில் இந்த மீட்டர் ரீடிங் எடுக்கிறாங்கல்ல, ஒவ்வொரு வீட்லேயும் எவ்வளோ யூனிட் கரண்ட் ஓடி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல்டில் போயிட்டு மீட்டர் ரீடிங் எடுத்து அது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கஸ்டமருக்கும் சொல்லணும். ப்ளஸ் அதே சமயம் இபிலையும் அப்டேட் பண்ணணும். பில் எவ்வளோ அப்படின்னு சொல்லி போடுறது தான் இந்த அசஸருடைய வேலை. இந்த அசஸர் வேலைக்கு தான் அந்த 12,500 போஸ்டிங் இருந்தது. அது வந்து அதுக்கு பேர் என்னது, ஃபீல்டு அசிஸ்டண்ட் அண்ட் அசஸர்னு போட்டிருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி அசஸர் போஸ்டிங்கும் இருக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட அந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட் என்பது கேங்மேன் மற்றும் ஃபீல்டு அசிஸ்டண்ட் ரெண்டும் ஒரே கேட்டகரியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்டிருக்காங்க. அதை கவர்மெண்ட் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீல்டு அசிஸ்டண்ட் அசஸர் அப்படின்றது ஒன்று கிடையாது, ரெண்டும் வேறு. அதில் ஐடிஐ முடித்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து இந்த கரண்ட்டு சம்மந்தப்பட்ட வேலைகள், அதாவது மீட்டரை மாற்றுறது, ஒயரில் ஏதாவது பிரச்சனை, மின் கம்பங்களில் பிரச்சனை, இது எல்லாமே பார்ப்பாங்க. யார்? அந்த ஐடிஐ முடித்தவங்க, ரைட்டா? ஆனால் அசஸர் அப்படின்றவங்க அவங்க மீட்டர் வந்து எவ்வளோ ரீடிங் இருக்குது, எவ்வளோ பில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் உங்களோட வேலை. இதை பற்றி தெளிவாக ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி புது மீட்டரை சேஞ்ச் பண்ணுறது, மீட்டரில் ஏதாவது இஷ்யூஸ், இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரி வேலை தான் அசஸர் பண்ணுவாங்க. சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்குள்ளே வரலாம். நிறைய பேர் இந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. இது வந்து 2020 வந்த நோட்டிஃபிகேஷன். பாருங்கள், சேலரி பே கொடுத்துருக்காங்க, இதுலேருந்து எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னன்றது மட்டும் பார்க்கலாம். ஸோ எவ்வளோ வேக்கண்ட் கொடுக்குறாங்க, அதை கேட்டகரி வைஸ் எப்படி செப்பரேட் பண்ணி போடுவாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சேலரி பற்றி முன்னே சொல்லியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். எப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் வரும், தேர்வு எழுதுறதுக்குண்டான தேதி எல்லாமே. முக்கியமான விஷயம், ஏஜ் லிமிட் என்னன்னு நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க. இந்த ஏஜ் லிமிட் தான். ஏஜ் லிமிட் சேஞ்ச் பண்ண வாய்ப்புகள் இல்லை. இதுதான் பாருங்கள், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் 18லேருந்து 35 வயது வரை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்னும் கூடுதலாக பார்த்தீங்க, டிஸ்ட்ரிபியூட் விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன் இவங்களுக்கு இல்லாமல் 18 to 35. எம்பிசிக்கு டிஎன்சிக்கு 18 to 32, அதர்ஸ்க்கு வந்து 30 வரைக்கும், 18 to 30 வரைக்கும் இருக்குது. ஓகேவா? இதுதான் ஏஜ் லிமிட். குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா டிகிரி குவாலிஃபிகேஷன். இது டிகிரியில் ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, டிகிரியில் சயின்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை காமர்ஸாக இருந்தாலும் சரி, ஓகே அப்படின்றதான் விஷயம். அதுதான் எனி டிகிரின்னு சொன்னேன் நான் ஆல்ரெடி, ரைட்டா? இப்போ குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு, ஏஜ் லிமிட் தெரியும். ஸோ இதில் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இது விண்ணப்பிக்கலாம். இதை பற்றி இன்னும் மேலும் வீடியோ பார்க்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் வீடியோ இந்த டைம்லேயே வந்து கட் பண்ணிவிட்டு வெளியே போயிடலாம். ஏன்னாக்கா
இதில் எலிஜிபிள் வரல அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் பார்க்குறது வேஸ்ட்டு. வேறு ஒரு நல்ல வேலை வாய்ப்பில் உங்களை பார்க்கலாம். சரி, ஓகே. இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கணும்? பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு இருக்குது. பார்ட் 1ல் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் எழுதுவோம்ல இலக்கணம், தமிழ் பற்றி கொஷின்ஸ். ஸோ அந்த மாதிரி 20 கொஷின்ஸும், அதே மாதிரி மேக்ஸ் பற்றி 20 கொஷின்ஸும், ஜெனரல் ஸ்டடீஸ் 60 மார்க்குக்கும் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 20, 20, 60 மொத்தம் 100 மார்க்ஸ் இருக்கும். 2 மணி நேரம் எக்ஸாம்ஸ், ரைட்டா? இப்படி இருக்கும். இது டிஎன்இபிலே நடத்தின எக்ஸாம் அப்படின்றதுனால நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த நெகட்டிவ் மார்க் எப்படி போடுவாங்கன்னு காட்டியிருக்காங்க. இப்போ வந்து டிஎன்இபியை நடத்த போகிறாங்களா அல்லது டிஎன்பிசி கிட்ட கொடுத்து நடத்த போகிறாங்களான்னு தெரில. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது. இந்த மார்க்ஸ் வந்து நெகட்டிவ் மார்க் வருமா வராதான்னு சொல்லிட்டு. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது மாறுதலுக்கு உட்பட்டது. ஸோ அதனால் அது நம்ம பார்க்க தேவையில்ல. அடுத்தது அப்படியே போயிட்டே இருக்கும்போது நீங்கள் இன்னும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, என்னென்ன சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது நோட்டிஃபிகேஷனில் பார்த்தா தான் டீட்டெயிலாக தெரியும். இதை தாண்டி சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தலாம். இதுதான் பொது தமிழ் சிலபஸ், ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு அடுத்து தமிழ் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், தமிழில் பேசிக்காக இலக்கணம் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் தான். இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தமிழ் ஈஸியாக எழுதிடலாம். அந்த 20 மார்க் அப்படின்றது ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்தது மென்டல் அபிலிட்டி. இதனால இப்போ டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஜிகேவும் பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஜென்ரல் சயின்ஸு பார்ட் 1ல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இதெல்லாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா கரண்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் ஓகே தான். ஜியாகிரபி அண்ட் ஹிஸ்ட்ரி இது கிட்டத்தட்ட டிஎன்பிசி ஒரு சிலபஸ் மாதிரியே இருக்குது. ஸோ டிஎன்பிசியில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அதை கூட கம்பேர் பண்ணும்போது. ஓகே, எனிவே சிலபஸும் பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. இதன் மூலமா இந்த எனி டிகிரி முடித்தவர்களுக்கு இருந்த சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன். நன்றி.